நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆரோக்கியா மில்க் விமென் ஆஃப் தி இயர். வளர்மதி நம் நாட்டின் விஞ்ஞான வளர்ச்சியை உலகம் உற்று கவனித்து வருகிறது. வளர்மதி அறிவியலில் அழுத்தமான தடம் பதித்த தமிழகத்தின் அறிவு முகம். அரியலூரில் ஒரு அரசாங்க பள்ளியில் தன் கல்வியை தொடங்கியவர். இன்று இஸ்ரோ எனப்படுகிற இந்திய வான்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் தலைமை ஏற்று நடத்தும் முதல் தமிழ் பெண்ணாக இருக்கிறார். பெண் அதிகாரம் கொண்டவர்களாக ஆளுமையை வளர்க்க அறிவியலையும் தன் பரப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தன் முன்னேற்றத்தால் உரத்து சொல்கிறார். அக்னி 5 செயற்கைக்கோளை உருவாக்கியதிலும் விண்ணுக்கு செலுத்தியதிலும் தலைமை ஏற்று வழிநடத்தி தமிழ் பெண்களின் மத்தியில் பெரும் நம்பிக்கை வெளிச்சம் பாய்ச்சிய விஞ்ஞானி வளர்மதிக்கு இந்த ஆண்டின் சிறந்த பெண்மணி விருது வழங்குவதில் விஜய் டிவி மிகவும் பெருமை கொள்கிறது. கிராமத்திலிருந்து இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை புரிந்த ஒரு பெண் இவங்க. சென்ற வருடம் எல்லா பத்திரிகையிலும் இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. இஸ்ரோவோட ப்ராஜெக்ட் டைரக்டர். நகரம் அப்படின்றது எந்த ஒரு சாதனைக்கும் ஒரு திறமைக்கும் தடை கிடையாது அப்படின்னு நிரூபித்த ஒரு பெண்மணி. நாங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு ரோல் மாடல். என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த விருது விஜய் டிவி எனக்கு வழங்கி உள்ளது. என் சார்பில், என் குடும்பத்தினரின் சார்பில், நான் பணிபுரியும் நிறுவனத்தின் சார்பில் இதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே என்பது என்னை நானே தட்டி கொள்வது. மேலும் செய், மேலும் செய், உனக்கு சக்தி இருக்கின்றது, என்னிடம் எந்த தாழ்வு மனப்பான்மையும் இல்லை, என்னால் செய்ய முடியும். இதுதான் எனக்கு இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே சொல்லிக் கொடுத்த பாடம். நான் படித்தேன், வேலைக்கு வந்தேன். என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிந்தது. படித்ததனால் என்னுடைய கணவரின் அலுவலக பணிகளில் என்னென்ன சிரமங்கள் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு பேலன்ஸ்டு லைஃப் நடத்த முடிந்தது. என்னால் நிறைய பேர் கல்வி கற்றார்கள். என்னுடைய சாதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.